ஆத்மார்த்தமாக சில ஞாபகங்கள் உங்களுக்கும் உங்களது அன்புக்குரியவருக்கும் கண்டிப்பாக இந்த வாரத்துல கிடைக்கும். அதன் மூலமாக உங்க எதிர்காலத்துல நீங்க இந்த வாரத்தை இருக்கீங்க. அந்த 2 விஷயங்கள் காரணமாக வியாபாரிகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுன்னு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த வாரம், அதாவது 13 அக்டோபர் 2023 முதல் 19 அக்டோபர் வரை உண்டான ஒரு வார கால ராசி பலன்கள் தமிழ்ல புரட்டாசி 26 ஐப்பசி 2ஆம் தேதி வரையிலான நமது துலாம் ராசி அன்பர்களுக்கான வார ராசி பலன்களை பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக 4 விதமான மாற்றங்கள் இந்த வாரம் இருக்கு நண்பர்களே. முதலாவது மாற்றமாக 15 அக்டோபர் 2023 ஞாயிற்றுக்கிழமை தமிழ்ல புரட்டாசி 28 அன்னைக்கு புதன் பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடன் இணைந்து கொள்கிறார் நண்பர்களே. அதே நாளே சந்திர பகவானும் நகராருங்க. அவர் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து கொள்கிறார் நண்பர்களே. ஸோ இரண்டு மாற்றங்களுமே ஒரே நாள் நடக்குது. அதே மாதிரி 18 அக்டோபர் 2023 புதன்கிழமை அன்னைக்கு ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு 2 மாற்றங்கள் இருக்குங்க. சூரிய பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து கொள்கிறார் நண்பர்களே. மேலும் அதே நாளே புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் நகர்கிறாங்க. அவர் துலாமிலிருந்து விருச்சகத்திற்கு நகர்கிறார் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான 4 விதமான மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்கிறது. இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய தருணங்கள் இந்த வாரம் இருந்தாலும், இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன மன தளர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே நீங்கள் எப்பெல்லாம் மனசு தளர்ந்து போறீங்களோ அந்த மாதிரி நேரத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. பண வரவுகள், வர வேண்டிய பண வரவுகள்லாம் கரெக்டான டைமுக்கு உங்க கைக்கு கிடைத்தாலும் செலவுகள் கொஞ்சம் கூடுறதுனால கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையலாம். அதனால நீங்க பொறுமையாக இந்த வாரத்தை நீங்க அணுக வேண்டியது அவசியங்க. தேவையில்லாத செலவுகள் எதுங்கிறத வகைப்படுத்தி நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இந்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. சில முக்கியமான நபர்கள் விஐபிகளாக இருப்பாங்க, அல்லது உங்கள் நண்பர்களாக இருப்பாங்க. பிசினஸ் ரீதியாக அல்லது உங்களது குடும்ப ரீதியாக, உறவினர்கள் ரீதியாக நீங்கள் முக்கியமான சில நபர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இன்னைக்கு போறதுனால கொஞ்சம் உங்களுக்கு மனசுல கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படலாம். சில முக்கியமான நபர்களை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அது முடியாம போகக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அதனால நீங்கள் மனசுல தளர்வு கொண்டு வர வேண்டாம் நண்பர்களே. விரைவிலேயே உங்களுக்கான நல்ல நேரம் பிறக்கும். இந்த வாரத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தால் போதுமானது. வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்கு நண்பர்களே. சொந்த தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைகிறது. இப்பொழுது புதிய நபர்கள் கஸ்டமர்ஸ் சொந்த தொழில அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இது வரைக்கும் அறிமுகமாகாத, முன்பின் தெரியாத சில புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. எனவே வியாபாரத்துல பண வரவுகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு யோகமான ஒரு வாரமாக உங்களுக்கு அமைந்தாலும், நீங்கள் சில வாக்குறுதிகள் அளிக்கும் போது யோசித்து தாங்க கொடுக்கணும். நீங்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு இதை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் கமிட்மெண்ட் நீங்க பாட்டு அள்ளி வீசிடக்கூடாது நண்பர்களே. ஏன்னா உங்களால செய்ய முடியாத வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பின்னாடி நீங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வாக்குறுதிகளை அள்ளி வீசிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போனாலும் அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் யோசித்து உங்க வாக்குறுதிகள் கொடுக்கும் போதே அதை எப்படி நிறைவேற்ற போகிறோங்கிற ஒரு பேக்கப்பான ஒரு பிளானை மனசுல வச்சுட்டு தான் நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கணும். ஸோ அதுல கொஞ்சம் கூடுதல் கவனமா நீங்க செலுத்தினீங்கன்னா வாக்குறுதிகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமையும். வியாபாரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக அமையுதுங்க. பண வரவுகள் கிடைக்கும். கூட்டு தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வழக்கமான வியாபாரம் இல்லாமல் போனாலும் லாபம் குறையாதுங்க. லாபகரமான நல்ல சூழ்நிலை தான் இருக்கிறது. கலைஞர்களாக இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக தீவிரமாக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலுடைய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் மூலமாக உடனடியாக கிடைப்பதற்கு நீங்கள் சிம்பிளா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திக்கிட்டா போதுமானது நண்பர்களே. ஸோ மறக்காம அனைவருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்திவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வியாபாரிகளுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகுங்க. 2 விஷயங்கள் சிறப்பாக உதவி செய்யும் வியாபாரிகளுக்கு. அது 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மன தெளிவு, இன்னொன்று துணிவுங்க. ஸோ துணிவாக நீங்கள் துணிச்சலாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழல் இப்பொழுது அமைதுங்க. வியாபார ரீதியாக உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மனதளவில் நல்ல ஒரு சிந்தனை வளம் பெருகும். மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைங்க. எனவே வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு வாரம்னு இந்த வாரம் சொல்லலாம். ஏதாவது போட்டி பந்தயங்களில் நீங்கள்
கலந்துக்கும் போது கொஞ்சம் சிந்தித்து தாங்க செயல்படணும். போட்டி போட்டுக்கொண்டு ஒர்க் பண்ணலாம். ஆனால் போட்டி பந்தயங்களை கலந்துக்கும் பொழுது நீங்கள் யோசித்து அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. சில வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக மனதளவில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இந்த வாரம் இருக்குங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது புதிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். லாபகரமான நல்ல சூழ்நிலை அமையும். அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது நண்பர்களே. இல்லைங்க, நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேங்க, எனக்கு எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சுமூகமாக நடந்துக்கணுங்க. உங்கள் ஆஃபீஸில் உயர் அதிகாரிகள்கிட்ட, குறிப்பாக உங்கள் முதலாளி போன்றவர்களிடம், கொஞ்சம் உயர் பொறுப்பில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் சுமூகமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் பல பிரச்சனைகள் உருவாகாமல் போகும் நண்பர்களே. நீங்கள் சுமூகமாக நடந்துக்கல அப்படின்னா தான் சில பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். நீங்கள் கோவப்படக்கூடாதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கோவப்படாமல் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டு நீங்கள் வேண்டிய காரியங்களை சாதித்துக்கொள்ள உகந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. ஸோ கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க. கோபத்தை எல்லாம் ஆஃபீஸில் மூட்டை கட்டி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுமூகமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க. குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துட்டு போகுங்க. ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் ஏற்படக்கூடிய தொல்லைகள், பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு சாமர்த்தியமாக நீங்கள் இந்த வாரத்தில் நிறைய காரியங்களை செய்வீங்க. உங்களுடைய யோசனைகள் நிறைய ஒர்க் அவுட் ஆகுங்க. சாமர்த்தியமாக உங்கள் குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்களது தனிப்பட்ட உறவுகள், எந்த உறவாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு உறவுமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க, நல்ல ஆதரவு தருவாங்க. அதனால குடும்ப வாழ்க்கையை இனிமையாக மாறக்கூடிய நல்ல ஒரு வாரமாகவே அமையுதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதலர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் உங்களது வீட்டில் உங்கள் காதலை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் மனக்குறந்த உங்களது அன்புக்குரிய காதலரை வீட்டுக்கு போயிட்டு அறிமுகப்படுத்தி வச்சு உங்களது காதல் வாழ்க்கையை நீங்கள் திருமண பந்தத்திற்குள் நுழைவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அதன் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க. இப்பொழுது உங்களது காதலை ப்ரப்போஸ் பண்ணுற விதம், மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி சந்தோஷப்படக்கூடிய சில நினைவுகளை இந்த வாரம் நீங்கள் உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால காதல் வாழ்க்கையில புதிய நினைவுகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாரமாக அமையும். அதை உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க. கல்வியில மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் வெற்றி உங்கள் வழியில கண்டிப்பாக வருங்க. மாணவர்களுக்கு கல்வியில மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. அதனால நீங்க விடாப்பிடியாக இருக்கணுங்க. விடாமுயற்சி செய்யணும். விடாமுயற்சியுடன் படித்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. எனவே விடாமுயற்சி வெற்றிகளை தரக்கூடிய யோகம் கல்வியில இருக்குங்க. சரிங்க, என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அன்னைக்கு நீங்க புதன் பகவானுக்கு நெய் தீபமிட்டு வழிபட்டு வருவது நல்லதுங்க. வியாழக்கிழமை தோறும் குருமார்களை வழிபட்டு நீங்கள் அதிகமான சுபத்தினை பெற முடியும். மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. தொழில் வாழ்க்கை மிக மிக சூப்பராக அமையும். ஆனால் நீங்கள் அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த வாரம் இருக்குங்க நண்பர்களே. சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் சோர்வடையக்கூடாது. மன உறுதியோடு செயல்படுங்கள். இப்பொழுது உங்களுக்கு செலவுகள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்கிறதுனால செலவுகள் எது அனாவசியங்கிறத நீங்கள் வகைப்படுத்தி அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். மிக மிக அற்புதமான ஒரு வாரமாக நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் அமையுது நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கருத்துக்கள், பொன்னான கருத்துக்களை தயங்காமல் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மறக்காம நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினசரி ராசி பலன்களுடனும் அடுத்த வார ராசி பலன்களுடனும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful week this week.